உணவில்லாமல் ஒரு மனுஷனால் அதிகபட்சமாக 1 மாத காலம் வரை உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லாமல் அதிகபட்சமாக 1 வார காலம் வரை உயிர் வாழ முடியும். சுவாசிக்காமல் ஒருத்தரால் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும்? அதிகபட்சமாக வெறும் 3 நிமிஷம் தான். ஆனால் நம்ம எல்லாருமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம உடலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ரொம்ப அடிப்படையான தேவை. ஆனால் நொடிக்கு நொடி நாம் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோமே, அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு? ப்ரீத்திங்கை மேம்படுத்துறதால நாம் எந்த அளவுக்கு மேம்படுறோம்? வெற்றிடம் அப்படின்னு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வெற்றிடத்தை காற்று நிரப்பிடும். உலகத்தை சுற்றி எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறது இந்த காற்று மட்டும்தான். ஒரு 8 வழி சாலை ஹைவேல ஒரு பெரிய ட்ரக் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த ட்ரக்கோட எடையே பல டன்கள் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட வெயிட்டு அது ஒரு சில டன்னில் இருக்கும். இவ்வளவு எடையுமே எது தாங்கிட்டு போகுது? அந்த ட்ரக்கா, இல்லை அந்த ட்ரக்கோட ஸ்பேர் பார்ட்ஸா? அந்த முழு ட்ரக்குக்குமே பேஸாக இருக்கிற டயரா, இல்லை அந்த டயர் பொருத்தப்பட்டிருக்கிற வீல் பேஸ்மெண்ட்டா? இப்படி நல்லா யோசிச்சு பார்த்தா டயரில் இருக்கிற காற்று தான் இவ்வளவு எடையுமே தாங்கிட்டு போகிற அஸ்திவாரமாக, அதை நகர்த்திட்டு போகிற வலிமையாக இருக்குது. காற்று மட்டுமே இந்த வேலையை செய்கிறதில்ல. ஆனால் எல்லாமே இருந்து காற்று இல்லை அப்படின்னா இந்த வேலை எதுவுமே நடக்கிறதில்ல. இந்த விஷயத்தை அப்படியே நம்ம உடம்புக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம். காற்றுனால மட்டும்தான் நம்ம இயங்குறதில்ல. ஆனால் எல்லாமே இருந்தும் காற்று இல்லை அப்படின்னா நம்மளால் இயங்க முடியாது. நம்ம சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் எல்லா பொருட்கள்லையுமே காற்றை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது அப்படின்னு எதுவுமே இருக்காது. இப்படி காற்று தான் எல்லாத்துக்குமே மிக முக்கியமான அச்சாணியாக இருக்குது. கீழே சுருண்டு கிடக்கிற பலன் கூட காற்று நிரம்பிருச்சுன்னா உயர பறந்து பலரை உற்சாகப்படுத்தும். நீச்சல் கற்றுக்கிட்ட ஒருத்தர் நின்னபடியே மிதந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும், ஒரு யோகா கலையை கற்றுக்கிட்டவர் பல மணி நேரமாக நீர்லேயே மிதந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மூச்சை கையாளும் கலையை அவங்க கற்றுக்கிட்டதால தானே. மூச்சு காத்த கையாளும் திறனை கற்றுக்கிட்டதுனால நீரில் நின்னபடி மிதக்கிறதுக்கும் படுத்தபடி மிதக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னா ஜீசஸ் நீரில் நடந்ததுக்கும் அதுதானே காரணமாக இருக்கணும். ட்ரக்கில் பல டன் கணக்கில் உள்ள பொருட்களை தாங்கிட்டு கொண்டு போகிறது காற்று தான் அப்படின்னா அனுமர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு மேலே பறந்து போனதுக்கும் காற்றை தன் வயப்படுத்தி கொண்டதால் தானா? இப்படி இந்திய ஆன்மீகத்தில் மித்து அப்படின்னு சொல்லப்படுகிற பல விஷயங்கள் மூச்சு காற்றை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது மூலயமா தெளிவாகும். நாம் உணவுலேயும் தண்ணீர்லேயும் மட்டும்தான் கவனம் செலுத்தி நம்மளை வளர்த்துக்கிட்டு வர்றோம். நம்ம நம்பிக்கையும் அதை சுற்றியே தான் இருக்குது. ஒருத்தர் நம்மளால் தூக்க முடியாத எடையை அவர் தூக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது அவரால் முடியும் அப்படின்னு. இதே நமக்கு அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் அனுபவப்படுத்திக்கிட்டு அதை அவர் பண்ணும்போது அதை நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம். நமக்கு கிடைக்கிற அனுபவத்தின் படி தான் நம்ம நம்பிக்கைகளும் விரிவடையும் சுருங்கும். சரி, ஓகே, அதெல்லாம் அப்படியே மெத்தாவே இருக்கட்டும். ஒரு தடவை மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வர்றப்ப நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிது. இதை நம்ம யோக முறையில் ஆக்சிஜன் அப்படிங்கிறத பிராணசக்தி அப்படின்னு சொல்கிறோம். மூச்சு காற்று உள்ளே போகிறப்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதே மூச்சு காற்று வெளியே வர்றப்ப வெதுவெதுப்பாக இருக்கும். இதை நம்ம மூக்கின் அருகே விரலை வச்சு பார்க்கும்போது உணரலாம். இதையே தான் ஆக்சிஜன் காற்றாக உள்ளே செல்லும் காற்று கார்பன் டை ஆக்சைடு காற்றாக வெளிவருகிறது அப்படிங்கிறோம். மூச்சு காற்று உள்ளே போகிறப்ப வயிறு விரிவடையணும். அதே மூச்சு காற்று வெளியே வர்றப்ப வயிறு உள்ளே போகணும், அதாவது சுருங்கணும். இது இயல்பாக தன்னால் நடைபெறும். நாம் நம்ம உடம்புல ஒரு இடத்துல கவனத்தை வச்சு மூச்சு காற்றை உள்ளெழுக்கும் போது அந்த இடத்துல வழக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிறத விட அதிகப்படியாக ரத்த ஓட்டமும் சக்தி ஓட்டமும் பாயும் அப்படின்னு சொல்லுது இது யோகக்கலை. இதனால் அந்த இடத்துல உள்ள குறைபாடுகளை சரி செஞ்சுக்க முடியும். இப்படி நாம் நம் மூச்சு காற்றை கையாளுவதற்கு அடிப்படையான மூச்சு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லுது யோகக்கலை. மூச்சு காற்று நம்ம மனசை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாகவும் இருக்குது. நமக்குள்ளே வர்ற ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஏற்ப மூச்சு காற்று ஒவ்வொரு விதமாக செயல்படுது. அந்த மூச்சு காற்றை கவனித்து ஆழமாக 4-5 முறை சுவாசிக்கும் போது நமக்குள்ளே எழுந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் கட்டுக்குள்ளே வரும். இப்படியே பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் மனசை கட்டுப்படுத்துவது எளிதாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பயிற்சியால் மட்டும்தான் மேம்படும். சிலருக்கு எளிதில் முன்னேற முடியும், சிலருக்கு காலம் எடுக்கும். ஆனால் பயிற்சியை மட்டும் விட்டுடவே கூடாது. 2 ரொம்ப பேசிக்கான பயிற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மூச்சை கவனிக்கிறது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ கூட நமக்குள்ளே இடைவிடாமல் நம்ம முயற்சி எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ரீத்திங்கை கவனிக்கிறது. இப்போ மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், அதை கவனிக்கணும். இல்லை அப்படின்னா மூச்சு உள்ளே போயிட்டு வர்றப்ப வயிறு விரிஞ்சி சுருங்கும், அதை கவனிக்கணும். 2த்தில் ஏதாவது ஒன்று. ஆனால் மூச்சு கவனிக்கணும், மூக்கின் நுனியோ இல்லை வயிறையோ அல்ல. நம்ம சுவாசிக்கிறத கவனிக்கணும்.
இது வெறும் மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, மூச்சு பயிற்சியுடன் சேர்ந்த தியான பயிற்சியும் கூட. காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக படுக்கையில் உட்காந்துக்கிட்டே அதை செய்யலாம். பின்னாடி நம்ம இரவு தூங்க போகிறப்ப படுக்கையில் அமர்ந்துக்கிட்டே இல்லாட்டினா படுத்துக்கிட்டே கூட செய்யலாம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு தூக்கம் வந்துடும். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தூங்குறதை விட மன அமைதியாக தூங்குறது அதுவே ஒரு தியானமாக மாறி காலையில் புத்துணர்வு கொடுக்கும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், மனசுலையும் உடம்புலையும் இருக்கிற இறுக்கங்கள் தளரும், தொந்தரவு தர்ற எண்ணங்கள் விலகும், வீண் பேச்சுக்கள் குறையும், விழிப்புணர்வு பெருகும், மெமரி, அட்டென்ஷன், ஃபோக்கஸ் ரொம்ப மேம்படும். ரெண்டாவதாக டீப் ப்ரீத்திங், ஆழமான மூச்சு. மூச்சு காற்றை ஆழமாக இழுத்து வெளியே விடுறது. ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் குழாயில் தண்ணீர் பிடிக்கிறப்ப எப்படி கீழிருந்து மேலே வர மெதுவாக நிரம்புமோ அதுபோல் நாம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து கீழ் வயிறு தொடங்கி மேல் வயிறு மார்பு வரை நிரப்பி அப்புறம் மெதுவாக வெளியே விடுறது. ஆரம்பத்தில் 6 வினாடிகள் உள்ளே இழுக்கிறதுக்கும் 6 வினாடிகள் வெளியே விடுறதுக்கும் அப்படின்னு பயிற்சி ஆரம்பிக்கலாம். இதுக்கான ப்ரீத்திங் ஆப்லாம் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன்லேயே கிடைக்கிது. அதில் டைமிங் செட்டப் பண்ணிவிட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பயிற்சியை பண்ணலாம். ஒவ்வொரு 6 வினாடிக்கும் பெல் சவுண்ட் கேட்கும். ஒரு பெல் சவுண்ட் கேட்டவுடனே நம்ம மூச்சை இழுக்கணும். அடுத்த பெல் சவுண்ட் கேட்டவுடனே மூச்சை வெளியே விடணும். ஆரம்பத்தில் 6 வினாடி அப்படிங்கிறது போக போக 8 வினாடி 10 வினாடி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த பயிற்சியை செய்கிறப்ப வெறும் வயிற்றில் தான் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு பிறகாவது செய்யணும். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் செய்யலாம். இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், டீப் ப்ரீத்திங் செய்கிறப்ப அதிகப்படியான பிராணசக்தியை உள்ளே இழுக்கிறோம். அதனால் உடலில் எனர்ஜி அதிகமாகுது, மன அழுத்தம், உடல் இறுக்கம் லேசாகும், எதிர்ப்பாற்றல் பெருகும், டைஜஷன் ப்ராசஸ் அதிகரிக்கும், நம்முடைய போச்சர் மேம்படும். இந்த டீப் ப்ரீத்திங் பயிற்சியை ஒரு 20 நிமிட நடைப்பயிற்சிக்கு அப்புறம் இல்லாட்டினா சைக்கிளிங் ஏதாவது செஞ்சதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா அதிக அளவு பயன் தரும். இப்போ நம்ம பார்த்தது மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிகளெல்லாம் கடந்து இன்னும் பல மூச்சு பயிற்சிகள் நம்ம யோகிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சீத்காரி உடலோட வெப்பத்தை தணிக்கும், சீதளி உடலில் குளிர்ச்சியை உணரச் செய்யும், உஜ்ஜாயி மார்பு பகுதி நலமாக இருக்கும், பிரமீரி வண்டு போல ரீங்காரம் செய்வது, நாடி சுத்தி நாடிகளை சுத்தப்படுத்துறது, பிளவனி வயிற்றில் பிராணனை நிரப்புறது, கபாலபாதி கபாலத்தை ஒளிமிக செய்தல், அதாவது நம்ம தலை உச்சி. இப்படி ஏராளமான பயிற்சிகள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான யோகா மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கணும். இன்டர்நெட்டில் பார்த்து புக்கு படித்து செய்யக்கூடாது, அது மிக தவறான செயல். இந்த எல்லா மூச்சு பயிற்சியுமே ஒருங்கிணைச்சி அதுக்கு பிராணாயாமம் அப்படின்னு பெயர் வச்சு நம்ம யோகிகள் கம்போஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது யோகக்கலையோட 8 அங்கத்தில் 4வது அங்கமாக வருது. முதல் 3ல் கொஞ்சம் தேறிய பிறகு தான் யோகா டீச்சரே நமக்கு மூச்சு பயிற்சிக்கு கொண்டு போவார். யோகிகள் மனுஷனோட ஆயுளை இயர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணலை, மனுஷனோட மூச்சை வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்க. மூச்சை விரயமாக்காமல் அதை கையாண்டு அவங்களோட ஆயுளை வளர்த்துக்கிட்டாங்க. இதனால தான் யோகிகளோட ஆயுள் காலங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க தான் அனுபவிச்சதை சுயநலமாக அவங்கக்கிட்டேயே வச்சுக்காம பலர் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி யோகக்கலையாக கம்போஸ் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. நம்ம அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து பயிற்சி பண்ணாலே போதும், நம்ம பெரிய அளவுக்கு பயன்களை அனுபவிக்கலாம். நன்றி.